அடுத்த வேலை ரமேஷ் அக்கண்ணா. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா, இது என்ன மலைப்பா பேரு? கொண்டரங்கி மலை. கொண்டரங்கி மலை. கொண்டரங்கி மலையில காமலை கூட ஏறலாம், இருந்தாலும் கதறிக்கிட்டு வேட்டியை அவுத்துட்டு ஓட விடுறாங்க. பாதி மலை கூட ஏறலாம், குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய போற்றி, நாதந்தால் வாழ்க போற்றி என்ற நாமத்தை போற்றி இன்னைக்கு மேல இந்த மலையை ஃபுல்லா நாங்க ஏறுவோம். மேலே காட்டுப்பா. கண்டிப்பா சேலஞ்ச் பண்றோம். வந்து ஒரு ஃபுல் ஃபீல் ஆகாது. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். கண்டிப்பா ஏறிடும். எவ்வளோ உயரமா இருந்தாலும் இன்னைக்கு விடுறதில்ல மிச்சம். மேலே ஏறி டாப்ல ஏறி வீடியோ போடுறதா இன்னைக்கு. கொண்டரங்கி மலை பாதிலே பாய்ந்து விட்டுட்டு போகிறேன். ஏன்னா நம்ம கிடையாது. என்ன சொல்கிற? எதையும் பார்க்கும் சிங்கண்டா. மலைக்கு போகலான்னு சொன்னதே நான் தானேயா? வாங்க மலைக்கு போகலான்னு சொன்னாலும் மலை ஏறுறதுக்கு உடன்பாடு எடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் உங்களை நல்லபடியாக பத்திரமா வந்து மேலே ஏற்றி சிவனை வந்து தொழுவுங்க. உங்களோட ஒவ்வொரு சொட்டு வேர்வை துளியும் உங்களோட பாவங்கள் வந்து கையெழுத்துக்கு சமம். உங்கள் ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் சிந்த சிந்த உங்களோட பாவங்கள் எல்லாம் போகுதுங்கிற மாதிரி வாங்க. ஓம் நம சிவாய என்று சொல்லுங்கள். என்ன வச்சா பாதி மலை வந்துருப்போமா? இந்த காமலை வந்துட்டோம். பாருங்க மேலே போகணும். கொண்டகிரி மலையா நாமலா? நாமலா கொண்டகிரி மலை. கொஞ்சம் மூச்சு கீச்சலாம் அடைக்குது. ஒரு டாப்பில் நிற்கிறேன். என்னை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தினேன் யாரு? மேலே இருக்கேன் என் அப்பா சிவன். கஷ்டப்பட்டு மேலே வர்றதெல்லாம் என்கிட்ட சிவன் துணையில் வந்துட்டான். ஆனால் கீழே போகிறத நினச்சாதான் கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி கீழே இறங்கி சேர போகிறோன்னு தெரில ஃபேமிலிஸ். சிவனோட துணையில் கண்டிப்பாக இறங்கிடலாம்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக ஏறிடுவோம். பாருங்க மக்களே, கொண்டரங்கி மலை பாதி வியூவு, அரை பாதி வந்துட்டோம். வேலு முன்னாடி நம்ம பசங்க சந்திரன் பயலுகள்லாம் போகிறாங்க. முன்னாடி மேலே போயிட்டுருக்காங்க. இன்னும் பாதி மலை தான் வந்திருக்கோம். இன்னும் பாதி மலை போகணும். இப்போயே நாங்கள் வந்து ஒரு 5000 அடி உயர்றப்போம். ஸ்டார்டிங்காக உங்களுக்கு வெள்ளை கோட்டு தெரியுதுங்களா? அந்த இடத்துல நாங்கள் ஆரம்பித்தோம். இது வரைக்கும் மீதி மலை சிவன் துறையோட கண்டிப்பாக ஏறுவோம் நம்பிக்கை இருக்குது. இப்போ இது வரைக்கும் நாங்கள் ஏறினதே பின் வைக்க மாட்டோம். இது வரைக்கும் ஏறினதே பெரிய ஒரு சவாலான விஷயமா கிடக்கு. கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் அந்த மலை ஏறுவாங்களான்றது நிறைய வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய சர்ச்சையாக இருக்குது. வாங்க பார்ப்போம். மீதி மலையும் ஏறி பார்ப்போம். சிவன் துணை இருக்க வரைக்கும் பயமே இல்லை, ஏறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கள்ளிமந்தையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொண்டரங்கி மலை தான் வந்திருக்கோம். கொண்டரங்கி மலைன்னு சொல்லி உடனே நிறைய பேருக்கு ஆக வந்திருக்கோம். மலை வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கொண்டு வந்த வாட்டர் பாட்டிலில் கூட தண்ணி சொட்டு தண்ணி குடிக்காமல் முக்கால்வாசி மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே போக வேண்டியது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேலே போயிட்டாங்க. சரி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மச்சானும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். மேலே பசங்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ நாங்கள் அப்படியே கீழே காட்டுறோம். ஒரு 5000 அடி உயரத்துக்கு கீழே இருக்கும். ஓம் நமச்சிவாயன்ற நாமத்தை போட்டு நாங்கள் வந்துட்டோம். ஏதோ விளையாட்டுத்தனமாக வந்துட்டோம். ஆனால் சிவனோட ஆசி எப்பயுமே எங்களுக்கு உண்டு. ஒரு அப்பன் தயவு இருக்கார் என்னைக்கும். அப்படியே கீழே காட்டுறேன், வியூ பாருங்கள். ஓகே காய்ஸ், மேலே போயிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இவ்வளோ உயரத்தில் நம்ம பைரவர்லாம் எப்படி இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க என்னன்னே தெரில. சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஆனால் இவ்வளோ ஹைட்டில் வந்து இருக்காங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. மக்களே இன்னும் போகணும் மக்களே. எம்புட்டு தூரம் சிவன் பெருமானை பார்க்குறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. இது வரைக்கும் கீழேருந்து எத்தனை அடி உயரத்தில் இருக்கோம்னே தெரில. கீழே பாருங்கள், அவ்வளோ தூரம் அந்த ரோட்லேருந்து வந்திருக்கோம். சுற்றி ஏறி வந்திருக்கோம். இன்னும் போகணும். காட்டுறேன் வாங்க. தண்ணி எவ்வளோ தெளிவான தண்ணியாக இருக்குது பாருங்கள். தண்ணியில் ஒரு தூசி, ஒரு பூச்சி, ஒரு புழுப்பட்ட எதுவும் இல்லை. இயற்கை நீர், சுனை நீர், மூலிகை தண்ணி. பசுமையாக இருந்தாலும் இவ்வளோ மரம் செடி கொடி இருந்தாலும் ஒரு பொட்டு காற்று இல்லை மக்களே. நீ சொன்னாலும் சொல்லாட்டி அதாங்க எடுப்போம். மேலே போயிட்டுருக்காங்க நம்ம பசங்க. பாதைகள் கடினமாக இருந்தாலும் அடைய போகிற பலன் ரொம்ப பெருசு. இந்த சங்கிலியை பிடிச்சி தான் ஏறணும்னு நினைக்கிறேன். இதில் என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்காக மட்டுமே
இந்த சங்கிலியை பிடிச்சி ஏறணும். சங்கிலி தான் எல்லாமே. சங்கிலியை பிடித்து தான் மேலே ஏற வேண்டும். ஃபைனலி நம்ம 2.5 மணி நேரம் கஷ்டப்பட்டதுக்கு மேலே ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி நம்ம சிவனை ஒரு வழியாக தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் கிடச்சிருச்சு. இது ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினோம். தண்ணி குடித்தாலும் ஏற முடியல சாமி பார்க்குறதுக்கு. ஃபைனலி தரிசனம் கிடச்சிருச்சு. கண்ணாடி செல்லு மாமா. பூசாரி வேமா பிரசாத் எடுங்க. பிரசாத் தான் பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கமா இல்லை? இங்கே பாருங்க எல்லாம் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆளுக்கு 2 தலைக்கு 2 என்னங்க பிரசாத் எவ்வளோ தூரம் 2 கிலோமீட்டர் ஏறி வந்து 2 கிலோமீட்டர் நடந்து தூக்கிட்டு கையை வந்துட்டேன் கொடுங்க. தலைக்கு ஒன்றுதாங்க வரும். தலைக்கு சி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. கை கட்டாதீங்க. வணக்கம் மக்களே. இப்போ இவ்வளோ நேரம் கொண்டரங்கி மலையிலேருந்து 2 மணி நேரம் கஷ்டப்பட்ட பலனுக்கு அப்படி மனசு வந்து ஒரு நிலையற்ற எதையும் நேவமே இல்லாமல் அப்பனே நினச்சி இவ்வளோ நேரம் மலை ஏறி வந்ததில் உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் சிலுக்குது மக்களே. அப்படி இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக இன்றைக்கி என் நண்பர்களோடு இங்கே நான் உட்காந்து இந்த சிவனை அப்பனை படுறேன்னா இன்றைக்கி நாங்கள் என்றைக்கு இந்த பலன்களை நாங்கள் எப்படியெல்லாம் அனுபவிக்க போகிறோம்னு தெரியல. எல்லோரும் சொல்லுங்கள், எல்லோரும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் எப்படி தான் இருக்குன்னு. என் மக்கள் எல்லாரும் நடுக்க கால் வந்து நடுங்குது கிடுன்னு. அவ்வளோ நடுங்குனாலும் அந்த நடுக்கல்லே வந்து சிவனை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் மேலே வந்து ஏறி பார்த்தாச்சு. ஒரு வழியாக தரிசனம் கிடைச்சிருச்சு. வருவோமான்னு தெரியல, ஆனால் வந்துட்டோம். எல்லாம் காரணம் யார்? எங்கள் அப்பன் சிவன். இறங்குவோமான்னு தெரியல. இப்போ இறங்குறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்கே. கண்டிப்பாக இறங்குறப்ப ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக இறங்குறோம். சோலாரு பயலுகடா. ஃபைனலி நம்ம 2.5 மணி நேரம் பட்ட கஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் தரிசனம் நமக்கு கிடைச்சிருச்சு. சோலார் பயிலுகடா. வணக்கம் மக்களே. சோலாரு பயலுகடா. ஃபைனலா 2.5 மணி நேரம் கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம சிவன் தரிசனம் கிடைச்சிருச்சு. கொடூரமா அசந்தமான ஆளை பிடிச்சிரு. சங்கிலியை பிடிச்சாருங்க மக்களே. இந்த தவிர வேற பாதையே இல்லை மேலே ஏறி வர. கவனமாக வந்து போகிறவங்க, இங்கே வந்து போகிறவங்களும் பாதுகாப்பாக வந்து போங்க. சங்கிலியை பிடிச்சாருங்க. சங்கிலி தான் பிடிச்சிருக்கேன். யார் வந்தாலும் கவனமாக அந்த சங்கிலியை மட்டும் யூஸ் பண்ணி மேலே ஏறுங்க, யூஸ் பண்ணி கீழே இறங்குங்க. அதான் நமக்கும் பார்க்க வர பக்தர்கள் எல்லாத்துக்குமே சேஃப்டி. சிவனை பத்திரமா தரிசனம் பண்ணிட்டு போக முடியும். பார்த்த போட்டு அப்படியே பாதுகாப்பாக இறங்கிட்டு இருக்கோம். இதில் தான் ஒரு பையன் வேறு இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டே இருக்காப்புல. கொண்டரங்கி மலை பிளாக் மலையேற்ற பயணப்பதிவுன்னு போட்டுட்ருக்கோம். மலையேற்ற பயணப்பதிவு 1000 நாட்கள். நாங்கள் இப்போ இந்த பாதை மாதிரியே இருக்கிறது தேட்டு கொண்டரங்கி மலை இறங்கி கொண்டிருக்கிறோம். எங்கே எங்களது முருகனை காணவில்லை. அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏறிக்கொண்டு இறங்கி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கால் கொஞ்சம் நடுங்குகிறது. இந்த இடத்துல சரியான ஃபோட்டோ கிளிக்கு சரியாக இருக்கு. வீரன் கால்கள் நடுங்கிய தருணம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நாங்கள் கடந்துட்டாலே பாதி தொலைவை நம்ம முடிச்சிருவோம். முருகன் இறங்கி கொண்டிருக்கிறார். வேல்முருகன் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள்.